வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பு பண்ணை முறையில் எப்படி வளர்க்குறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊரில் இப்போ வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் தொழில் அப்படின்னா அது ஆடு வளர்ப்பு தொழில் தான். குறைந்த முதலீட்டில் தொடங்கி நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலுன்னு கூட ஆடு வளர்ப்பு தொழிலை சொல்லலாம். பலர் என்னென்னா வீட்டுக்கு அருகே சில ஆடுகளை வளர்த்து வருமானம் பெறுறாங்க. ஆனால் திட்டமிட்டு பண்ண முறையில் ஆடு வளர்ப்பு செய்தால் லாபம் இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் பண்ணை முறை என்றால் என்ன, பண்ணை அமைப்பது எப்படி, எந்த இன ஆடுகள் சிறந்தது, உணவு பராமரிப்பு, அப்புறம் நோய் தடுப்பு முறை, லாபம் பெறுவது எப்படி, எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி என் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்க்குறவங்களுக்கும் விவசாயம் செய்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பண்ணை முறை ஆடு வளர்ப்பு என்றால் என்ன அப்படின்னா, வீட்டில் 2 அல்லது 3 ஆடுகளை வச்சு ஒரு சாதாரண முறைன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரே இடத்துல 20, 50 அல்லது 100 ஆடுகளை திட்டமிட்டு வளர்ப்பது தான் பண்ணை முறை. இந்த முறையில் என்னென்னா, சரியான குடியிருப்பு, சீரான உணவு, மருத்துவ பராமரிப்பு, இனப்பெருக்க கட்டுப்பாடு எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். இதனால் என்ன செய்யும்னா, ஆடுகள் வேகமாக வளர்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. குட்டிகள் அதிகமாக பிறந்து வருமானம் நிலையாக அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பண்ணை முறையில். இப்போ பண்ணைக்கு சரியான இடம் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறந்த இடம் எப்படி இருக்கணும்னா, உயரமான நிலமாக இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி தண்ணி தேங்கக்கூடாது. காற்றோட்டம் நாலா பக்கமும் வர மாதிரி நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். அருகில் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு சரியான இடம் அமைக்க முடியும். ஏன்னா ஆடுகளுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ பண்ணை கட்டுமுறை எப்படின்னு பார்க்கலாமா. ஆடுகளுக்கு குடியிருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பண்ணை கட்டும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, தரையிலேருந்து 3 அடி உயரத்தில் மேடை அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தரையில் பார்த்திங்கன்னா மரக்கட்டைகள் அல்லது இரும்பு ஜாலி பயன்படுத்தலாம். நல்ல காற்று எப்போ சொல்கிறதா காற்றோட்டங்கிறது கண்டிப்பாக அவசியம். நம்மளுக்கே வெயில் காலத்தில் காற்றுலன்னா இப்படி இருக்கும். இப்போல்லாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிராமத்தில் சாதாரணமாக கொஞ்சம் காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த நகரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு துளி காற்று கூட வராது. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ஒன்று ஏசி காற்றை தேடி போவாங்க, இல்லாட்டினா ஃபேனு காற்றை போய் தேடி போவாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. வெளியில் போனால் நல்லா ஜிலு ஜிலுன்னு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். என்னதான் வெயில் அடித்தாலும் ஒரு பக்கம் அந்த காற்று வர்றது இருக்கு இல்லையா, அது நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி மழைநீர் உள்ளே வரக்கூடாது. ஒரு ஆடுக்கு குறைஞ்சது 10 சதுர அடி இடம் இருக்கணும். குட்டிகளுக்கு தனி பகுதி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் குட்டி தொழுவம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நாளைக்கு இதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக. எந்த இன ஆடுகள் வளர்க்கலாம். எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இன ஆடுகள் நல்ல இன ஆடுகளில் பண்ணை முறைக்கு அதிகமாக பயன்படுத்த இனங்கள் ஃபஸ்ட்டு கன்னி ஆடு தான். தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான இனம்னு கூட சொல்லலாம். இது எதனாலனா வேகமாக வளர்ச்சி இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அடுத்து சேலம் கருப்பு ஆடுகள், கருப்பு நிறத்தில் ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல இறைச்சி தரும். அடுத்து ஜமுனாபுரி ஆடு. இந்த இனம் வட இந்தியாவில் அங்கேருந்து வருது. உடல் எடை அதிகமாக இருக்கும். அடுத்து போர் ஆடு, இது மிகவும் வேகமாக வளரக்கூடிய இனம். பண்ணை முறை முறைக்கு மிகவும் ரொம்ப லாபகரமானது இது. அடுத்து ஆடுகளுக்கான தீவனம். ஆடுகளுக்கு சரியான தீவனம் கொடுத்தா வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஆடுகள் இயற்கையாக மேய்ச்சல் விரும்பும். ஆனால் பண்ணை முறையில் பசுந்தீவனம், உலர் தீவனம், கனிம கலவை இது சேர்த்து எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ பசுந்தீவனத்தில் நம்ம முக்கியமாக கொடுக்கறது பண்ணை முறையில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். கொய்யா இலை, சுபா புல், நேப்பியர் புல், அகத்திக்குலை, முருங்கை இலை, மற்றபடி உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இது ஆடுகளுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கும். அடுத்து உலர் தீவனம் பார்த்திங்கன்னா வைக்கோல், பயறு வைக்கோல், கடலை வைக்கோல் இதெல்லாம் கொடுக்கலாம். நாங்கள் சொல்கிறது தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஏரியாவுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தாலே போதும். ஏன்னா ஆடு தான் எந்த சூழ்நிலையும் வளரக்கூடிய ஒரு இனம் ஆடுகள் தான்.
அடுத்து கான்சன்ட்ரேட் ஃபீடு. ஆடுகள் வந்து வேகமாக வளர கோதுமை, மக்காச்சோளம், எண்ணெய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் வந்து கலவையாக வந்து கொடுக்கலாம். தண்ணி, ஆடுகளுக்கு தினமும் சுத்தமான தண்ணி தான் கண்டிப்பாக இருக்கணும். 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அடுத்து இனப்பெருக்கம். ஆடு வளர்ப்பில் மிக முக்கியமானது வந்து இனப்பெருக்கம். ஒரு பெண் ஆடு வந்து 8 மாதம் முதல் ஒரு வருடத்தில் கருவுறும். கர்ப்பகாலம் பார்த்திங்கன்னா 150 நாட்கள், அதாவது 5 மாதம். ஒரு முறை வந்து 1 அல்லது 2 குட்டிகள் பிறக்கும். அதை நல்ல ஆடுகளை பொறுத்து 3லேருந்து 4 குட்டிகள் வரைக்கும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து குட்டி பராமரிப்பு. குட்டி பிறந்த உடனே 1 மணி நேரத்தில் வந்து அதுக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். இதனால் வந்து அந்த குட்டிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். குட்டிகளுக்கு வந்து எப்போயுமே சுத்தமான இடம், வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடாது, நல்ல உணவு வந்து இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நோய் தடுப்பு முறை. எப்பயுமே நாங்கள் சொல்கிறது தான், பொதுவான சில நோய்கள் வந்து வரும். இந்த பிபிஆர், குடற்புழு, கால்நடை காய்ச்சல், இந்த நோய்கள் வந்து தடுக்க வேக்சின், அதாவது தடுப்பூசி ரொம்ப ரொம்ப அவசியம். தடுப்பூசியில் வந்து பண்ணையில் வருஷத்துக்கு 1 அல்லது 2 முறை வந்து தடுப்பூசி போடணும். நம்மளே வந்து இதை செய்யலாமா அப்படின்னா வேண்டாம். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அரசு கால்நடை மருத்துவமனை மூலம் இதை வந்து செய்யலாம். அவங்களோட ஆலோசனைப்படி தான் நம்ம என்னன்னாலும் செய்யணும். தெரியாதவங்க, இங்கே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இல்லை 30 வருஷம் அப்படி வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் அவங்க வந்து செஞ்சுக்கலாம். அடுத்து பண்ணையோட சுத்தம். ஆடு வந்து பண்ணையில் வந்து சுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் சாணத்தை வந்து அகற்றிடணும். வாரத்துக்கு ஒரு முறை வந்து கிருமி நாசினி வந்து தெளிக்கணும். தண்ணி பாத்திரம் வந்து சுத்தமாக இருக்கணும். ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கழுவாமல் தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கழுவிட்டு நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்ம மட்டும் நல்லா பியூரிஃபை வாட்டராக குடிப்போமா. ஆடுகளுக்கு மட்டும் நம்ம வந்து ஊற்றின தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கோமா, அப்போல்லாம் கிடையாது. அதுக்கும் நல்லா சுத்தமான தண்ணி தான் கொடுக்கணும். அதே மாதிரி வெயிலில் வைக்காதீங்க தண்ணியை. சூடான அந்த தண்ணியை வந்து கொடுக்காதீங்க. கொஞ்சம் அப்பப்போ தண்ணி ஊற்று வைப்பீங்கள்ல, அந்த குளிர்ந்த தண்ணி, அந்த தண்ணியை கொடுத்தா தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சால் நோய் வந்து அது குறையும். ஓகேங்களா? லாபம் எப்படி இருக்கும்? ஆடு வளர்ப்பில் லாபம் அதிகரிக்க முக்கிய காரணங்கள் வந்து குட்டி விற்பனை, இறைச்சி விற்பனை, அந்த அந்த புழுக்க கூட உரமாக வந்து பயன்படுது. ஒரு ஆடு 6 முதல் 8 மாதத்தில் வந்து 20 முதல் 25 கிலோ எடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது விற்றா நல்ல எடை வந்து கிடைக்கும். இப்போ ஆரம்ப முதலீடு வந்து 20 ஆடுகள் வச்சு பண்ண தொடங்கினா சுமார் வந்து ஆடு வாங்குறதுல குடியிருப்பு, உணவு எல்லாம் சேர்த்து 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் முதலீடு வந்து தேவைப்படும் 20 ஆடுகளுக்கு. ஆனால் சரியாக செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு சாதாரண தொழில் மட்டும் கிடையாது. சரியான திட்டமிடலுடன் செய்தால் அது ஒரு பெரிய வருமானம் தரக்கூடிய தொழிலாக வந்து மாறும். கிராமத்தில் இருக்கும் இந்த இளைஞர்கள் வேலை தேடி அலைவதை விட இப்படி சிறிய அளவில் ஆட்டு பண்ண தொடங்கி இது பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கை வந்து முன்னேறும். நம்பிக்கையுடன் தொடங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்களுடையதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.